எம்ஜிஆர் கிட்ட இருந்த அந்த ஸ்டஃப் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற அந்த அந்த துணிச்சல் வந்து விஜய் கிட்ட இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் சீல் போடுறீங்க, எது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சீல் போடுறீங்க. இங்கே சரக்கு பத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும்னா சரக்கு வேணும், அரசியல் பேசணும், வரலாறு பேசணும். இதெல்லாம் வந்து திமுக அரசை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா வெறும் இந்த தற்கொலை கும்பலை மட்டும் காட்டி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பேசுகிறவனா எப்படி அடி வாங்கிட்டு போகிறான் பார்க்குறீங்கல்ல, தாறுமாறாக அடி வாங்குறானுங்க டிபேட்டில் பேசுகிற அத்தனை பேருமே. ஓகே சார், அரசியல் அடிங்க, ஆனால் சினிமா துறையை சீண்டணும். திரும்பி நான் சொல்ல பாருங்க, சினிமாவில் நீங்கள் வந்து நிஜத்தில் பேசக்கூடியதான் நீங்கள் சினிமாவில் பேசுவீங்க, அதான் சிக்கலாங்க. நீங்கள் மேடையில் பேசுறீங்கன்னா கை தட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கும். நீங்க சினிமாவில் போய் பேசிட்டு இருக்கீங்க, அப்ப அது ஒரு பயமா பார்க்கலாமா? பயங்களாம் யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே யாருக்கு பயம்? பிஜேபிக்கு பயமா? அத நான் கேக்குறேன், யாருக்கு பயமா? நம்ம ஏன் பயப்படணும்? சொல்றதுக்கு பிஜேபி பயப்படுறதுனால தான் இந்த ஜனநாயகத்தை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க, பாத்தீங்கல்ல.